நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் மாசி பெருவிழா மகா சிவராத்திரி அன்று தொடங்கியது. அன்று இரவு 9 மணிக்கு மேல் கொடியேற்றம், இரவு 10 மணிக்கு சக்தி கிரகம் ஊர்வலம் நடைபெற்றது. இன்று காலை 10:30 மணிக்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு மூலவர் அங்காளம்மன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அங்காளம்மன் தலைவிரி கோலத்துடன் ஆக்ரோஷத்துடன் பக்தர்களின் கரகோஷத்துடன் ஊர்வலமாக மயானத்தை வந்தடைந்தது. பின்னர் பக்தர்களால் கொண்டு வரப்பட்டு மயானத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சுண்டல், கொழுக்கட்டை, பழ வகைகள், காய்கறிகள், தானியங்கள் ஆகியவற்றை அங்காளம்மன் மீது பூசாரிகள் வாரி இறைத்தனர். அதை பக்தர்கள் ஆர்வமுடன் எடுத்துச் சென்றனர். பின்னர் அங்காளம்மன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலை வந்து அடைந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய உதவி ஆணைய ஜீவானந்தம், அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன், பூசாரிகள் மற்றும் அறங்காவலர்கள் உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். இங்கே பசங்களுக்கெல்லாம் தலைமுடி ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறது இங்கே தான். நாங்கள் வருஷம் இந்த மாசி அமாவாசையில் நாங்கள் இங்கே வந்து கும்பிட்டு போவோம். எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குது, நிறைவாக இருக்குது, வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து எல்லாம் நிறைய கும்பிட்றவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது. எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க எல்லாம் இங்கே.